அடுத்தது வரப்போறவங்க ஒரே பெண் போட்டியாளர் அண்ட் முதல் பெண் போட்டியாளர். அவங்க தான் ஷீலா லக்ஷ்மி. ஷீலா லக்ஷ்மி இந்த நிகழ்ச்சியில் வந்து முதல் பெண் போட்டியாளர். அவங்களுக்கெல்லாம் நல்லா கரகோஷம் கொடுத்து வரவேற்பு கொடுங்க. நன்றி. பெண்கள் நிறைய வரணும். ஏற்கனவே நம்ம இதை பற்றி சொல்லியிருக்கோம். இந்த தடவை முதல் முறையாக ஒரு பெண்ணாக நீங்கள் வந்திருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியை அட்டகாசம் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். அதாவது நீங்கள் முதல் பெண்மணின்னு சொன்னீங்க. இவங்க கும்பலில் உட்காந்து நான் தான் ரோபோ சங்கர் பிரதர்னு நினச்சேன். பார்த்தா அந்த டிக்னிஃபைடாக ஸ்டைலாக அப்படி உட்காந்தவொன்னே ரியலாக உங்ககிட்ட வந்து இந்த பெண்மைன்றதை விட ஒரு அந்த பெண்மையில் ஒரு வீரம், அது ஒரு ஹீரோயிசம் இருக்குது. அதுக்கே கண்டிப்பாக அவங்கள பாராட்டணும். ரொம்ப தைரியமாக வந்திருக்கீங்க. அசத்த போகிறீங்கன்னு அந்த லுக்குலேயே தெரியுது. எந்த ஊர்மா நீங்கள்? சொந்த ஊர் காரைக்குடி, இருக்கிறது சென்னை. காரைக்குடி. அவங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு நினைக்கிறேன். ஆச்சரியமாக. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி மேடையில் மிமிக்ரி பண்ணுறதுக்கு, ஜோக் பண்ணுறதுக்கு யாரும் லேடிஸ் வர்றதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. நீ ரொம்ப துணிச்சலாக வந்திருக்கிறம்மா. நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். காரைக்குடியா? காரைக்குடி. சரி, ரொம்ப சந்தோஷம். வா வா. ஒரு பொண்ணு போய் சொல்லிச்சா அப்பா கிட்ட, அப்பா அப்பா நான் ஒரு பையனை லவ் பண்றேன். அப்படியாம்மா? பையன் என்ன பண்றான்? வயித்துல எட்டி ஓஞ்சிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அவசரமா போய்கிட்டு இருக்கு. ஒரு வீட்டுல ஒரு அப்பா பிள்ளைய போட்டு அடி அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஏண்டா வட்டத்துக்கும் சதுரத்துக்கும் வித்தியாசம் தெரியாம முட்டை வாங்கிட்டு வந்திருக்க, நீ எல்லாம் ஒரு பிள்ளையாடான்னு. அங்கிருந்து அவங்க மனைவி ஓடி வந்தாங்க. ஏங்க நிறுத்துங்க நிறுத்து நிறுத்துங்க, என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவனாவது வட்டத்துக்கும் சதுரத்துக்கும் வித்தியாசம் தெரியாம முட்டை வாங்கிட்டு வந்திருக்கான். நீங்க நம்ம வீட்டு பிள்ளையா ஊராட்டு பிள்ளையா தெரியாம வித்தியாசம் தெரியாம அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது ஊராட்டு பிள்ளைங்கன்னு சொன்னாங்க. அப்படிதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. வாத்தியார் பாடம் எடுத்துட்டு இருந்திருக்காரு. ஒரு பையன் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கான். அதை பார்த்துட்டு, டே எருமாடு ரமேஷ் பின்னாடி தூங்கிக்கின்ற சுரேஷை எழுப்புடா சொன்ன உடனே அதுக்கு அவன் சொன்னானா, தூங்க வைக்கிறதெல்லாம் உங்க வேலை, எழுப்புறது மட்டும் எங்க வேலையா? ரொம்ப தெளிவா இருக்கிறானுங்க. இப்படிதான் ஒரு படிக்காதவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கா. பீச்சு கிட்ட எல்லாருமே அப்படி கையை வச்சு படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அவனும் தூங்கிக்கிட்டு இருந்திருக்கான். நேராக ஒருத்தர் வந்து, ஆர் யூ ரெஸ்டிங்? என் பேரு கந்தசாமி. அடுத்த ஒருத்தன் தான், ஆர் யூ ரெஸ்டிங்? என் பேரு கந்தசாமி. கடுப்பாயிடுச்சு இவனுக்கு. என்னடா தூங்க கூட விட மாட்டாங்க இந்த ஊர்ல இருந்துச்சு. அந்த பக்கம் போனா இவனை மாதிரியே அங்கே ஒருத்தன் படுத்து இப்படி தூங்கிட்டு இருந்திருக்கான். அங்கே போய் கேட்டிருக்கான், ஆர் யூ ரெஸ்டிங்? இவன் கேட்டிருக்கான், எஸ் ஐ எம் ரெஸ்டிங். இழுத்து விட்டா ஒரு அரை. ஏண்டா உன்னை காணும்னா அங்கே ஊரே தேடிக்கிட்டு இருக்கு, இங்க நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி என்ன பண்ணாங்க, ஒரு ஊசியில நூலை கோத்துக்கிட்டு இருந்தாங்க. பேரன் ஓடி வந்தான். பாட்டி பாட்டி என்ன பண்றீங்க? ஏண்டா ஊசியில நூலை கோத்துக்கிட்டு இருக்கேன். இல்லை அது உங்களால் முடியாது. யாரை பார்த்து என்ன கேட்ட? ஏண்டா என் கண்ணு அவ்வளோ பவர்ஃபுல்டா, இந்த பாரு கோர்த்து காட்டுறேன். உங்களால் முடியாது பாட்டி. யாரை பார்த்துடா சொல்ற? ஏன்டா அப்படி சொல்ற? உங்களால முடியாதுங்கிறேன். அதான் ஏன் சொல்லி தொலைடா. ஊசி விழுந்து 1 மணி நேரம் ஆகுது. அந்த மாதிரி கோர்த்துட்டு இருக்காங்க. அதான் வந்து இந்த லேடி மிமிக்ரி பண்ணுறது, லேடி ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறதுலாம் ரொம்ப ரேர் தமிழ்நாட்டில். என்னென்னா நாங்கள் எல்லாம் ஃபீல் பண்ண மாதிரி ஸ்பீடாக இருக்கீங்க. அஃப்கோர்ஸ் இந்த காலத்து பொண்ணுங்களாம் கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருப்பாங்க. அந்த ஸ்பீடு வந்து இந்த வசனங்கள்லாம் இப்போ சொல்கிறீங்க தெரியுங்களா, ஒவ்வொரு இன்சிடென்ட் சொல்லும்போது அதை நீங்கள் நிறுத்தி நிதானமாக சொன்னீங்கன்னா ரொம்ப அழகாக ரசிப்போம். இப்போ ரொம்ப நல்லா ரசித்தோம். நீங்கள் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் இன்னும் புரியும். ஷீலா யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம பெண்கள் இன்னைக்கு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஒரு பங்கேற்கிறதுக்கு வந்திருக்கோம். தைரியமாக அடிச்சு விடுங்க. ஆனால் அவங்க சொல்கிற நல்ல புத்தியையும் நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நீங்கள் பண்ணின இந்த நகைச்சுவை, இந்த காமெடி பிட்டெல்லாம் சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி இன்னும் நீங்கள் நிறைய பண்ணணும்.